ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரால் எப்படி? மார்க்கம் ஒண்ணு, வேதம் ஒண்ணு, இறைவன் ஒண்ணு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர். பெருநாள் மட்டும் ஒரே வீட்டுக்குள்ள 2 எப்படி வந்தது? இதுவா ஒற்றுமை? மதுவப்பு பிளவை ஏற்படுத்தினீங்களே. அதனால இப்படி எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஒண்ணுமே பதில் சொல்லனாங்க. நம்ம தான் பதில் சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா அங்க தஜ்சீசுல் குபூர்னு வந்து கபருண்டா உள்பகுதி தான், வெளியே எடுக்காது. நீங்க வெளியில சொன்னா ஆதாரத்தை தாங்க, அலாங்கிற வார்த்தை இருந்தா தாங்க ஒப்புக்கொள்றோம். அப்படி தந்தியெல்லாம் அங்க பாருங்க அலான் இருக்கு மேலே சொன்னீங்களா? சரி, ஒரு ஆள் நம்ம சொல்லுவோம், நான் உள்ளுக்கு தான் அது பொருந்துங்கிறது சொல்றேன். கபரில் அடக்கம் பண்ணியாச்சு அப்படிங்கிறோம். உள்ளுக்கு அடக்கம் பண்ணோமா மேல போட்டு வந்துருவோமா? பொதுவா கபருண்டா உள்ளுக்கு தானங்க, அதான் நம்ம சொன்னோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெரியாத விளக்கம் உங்களுக்கு தெரியுதா? அப்ப உண்மையிலே மேலாண்டா அவங்களே சொல்லி இருப்பாங்களே. அதான் எங்களுடைய கேள்வி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அவங்க தான் சொல்லித்தர மார்க்கத்தை. அவங்க மேலன்னு சொல்லாம இருக்கும்போது நாம உன்னை பூத்த கூடாது மேலதாண்டு அந்த அதிகாரம் நமக்கு இல்ல. இறைவனுக்கும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கத்தை சொல்கிற அதிகாரம் இருக்கிறது. அதனால ஜியாரத்து செய்வதால சிறுக்கு வந்துடாதுங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை செய்ய சொல்லி இருக்கிறாங்க. செய்தால் நன்மை உண்டு. அதுதான். பள்ளிக்கும் தர்காவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க தொழுகிறோம், இங்க ஜியாரத்து செய்யறோம். தர்காவுக்குள்ள பாப்பீங்க, நான் ஜியாரத் செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாங்க சொல்லுவாங்க, பக்கத்துல கட்ட பள்ளிக்கு போயிருவோம். நாங்க அந்த கபரிலேயே கபரை வணங்குவதாக இருந்தா பள்ளி எதுக்கு நாங்க கட்டி வச்சோம்? எங்களுக்கு கபரே போதுமே. பள்ளி ஏன் கட்டி வைக்கிறோம்? நாங்க ஜியாரத்து பண்ணிட்டு இருக்கும்போது பாங்க சொன்னா ஏன் போனோம்? ஏன் நாங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். பள்ளிண்டா தொழுகை, அங்கதான் போகணும். தர்காண்டா ஜியாரத்து. ஆனா ரெண்டுமே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற செயல். அவங்கதான் சொன்னாங்க தொழுங்காண்டு, பள்ளியில தொழுகிறோம். அவங்கதான் சொன்னாங்க ஜியாரத் செய்யுங்காண்டு, தர்காவுக்கு போறோம். அல்லாஹ் ரசூலுங்க மாறு செய்யல. நீங்க பொது கபிரிஸ்தான போகலாம், தர்கா போக கூடாது அப்படி எந்த ஹதீஸில் இருக்கிறது? கபரை ஜியாரத் செய்யணும் தான் இருக்குது. தர்காவுல அந்த கபர் தான் இருக்கிறது. நீங்க வகைப்படுத்தினா என்ன ஆதாரத்தை காட்ட முடியும்? குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்தும். அது அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் விவரம் உள்ளவங்களான்னு. அதைத்தான் நாங்க ஏற்றுக்கொண்டு சொல்றோம். விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறோம், ஜியாரத்துன்னு ஒண்ணு இருக்குது. பெரியவர் இறை நேசருடைய ஜியாரத்து ஒண்ணு இருக்கிறது, அதை பர நடங்க அப்படி நம்ம சொல்ல காரணம் அதனாலதான். அடுத்து இந்த ஜியாரத்து இவ்வளவு ஏதா பேசக்கூடியவங்க இறைவனுக்கு கை இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்களே சொன்னாங்க. அந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சாங்க. இறைவனுக்கு கையண்டா கையாண்டா அந்த விஷயம் சொன்னாங்க. இப்ப இறைவனுக்கு உருவத்தை ஏன் கற்பிக்க வேண்டும்? அதுதானே பச்சை சிறு. ஐயாமல் ஜாஹிலியா காலத்து மக்கள் அப்படித்தான் ஆளுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி கொண்டார்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு சொன்னா ஒருத்தன் கற்பனை பண்ணுவான், உன்னை உண்டாக்கிடுவான். சிறை வழிபாடு எப்படி வந்தது இந்த மண்ணிலே? கற்பனை பண்ணனா ஒவ்வொருத்தனும் ஆளுக்கு ஒண்ணு வச்சுவிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து வீழ்த்தினார்களே. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம். அப்ப உண்மையிலேயே இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற அந்த பச்சை சிறுக்கு வேண்டாம். சுன்னத்தாக இருக்கிற ஜியாரத்தை செய்யுங்க. அந்த ஜியாரத்து நடைபெறுகிற இடத்துல தப்பு நடந்தா கூடாதுதான் எங்கள் நிலை. இந்த நெளிவு சுழிவு விட்டு கொடுக்கிறது நீக்கு போக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. வியாபாரம் செய்யறான், கரெக்டா செய்யணும். தப்பா தப்பு தான். பயணம் போறான், தப்பு செஞ்ச தப்பு தான். இப்ப எங்க இடத்துல வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, தெருவில் இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு செருப்பு தூக்கிட்டு போறான், தப்புதான். அதுக்கு அவன் பள்ளிவாசல் வேணாம்னு சொல்ல முடியுமா? தப்பு எங்கன்னு கூடாதாங்க. அந்த இடத்துல செஞ்சாங்க, இந்த இடத்துல செஞ்சாங்க, பள்ளிவாசல் தப்பு பண்றாங்க. முடிந்த அளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் திருந்த மாதிரி திருந்தட்டு. நம்ம சொல்லாம இல்லையே, நம்ம எழுத்துல எழுதாம இல்லையே, நம்ம பத்தி தான் எழுதிருக்கிறோமே ஜியாரத் சம்பந்தம் தப்பு இருந்தா கூடாதுன்னு சொல்லி. தப்பு நடந்தா ஓகே தாங்க, இது இருவேறு கருத்து இடம் இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அழிக்க பார்க்க கூடாது. அதை மூத்தாக்கி மண்ணிலே போட்டு புதைக்க பார்க்க கூடாது. முடிந்தவரை அதை ஹயாத்தாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து அல்லாஹ்வுடைய ரசூல்ல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க உயரம் உயரம் அப்படின்றது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதெல்லாம் ஆதாரமா காட்டணும் அப்படின்னாங்க. ஹதீஸ் அதுதான் நாங்க ஹதீஸ் அப்படியா? உசூலுல் ஹதீஸ்ல என்ன இருக்குது? சஹாபா பெருமக்களுக்கு எல்லாம் ஹதீஸ் சொல்ல முடியாதா? உசூல் ஹதீஸ் அப்படி இல்லையா? சரி, அது இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம சஹாபா பெருமக்கள் காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி இருந்தாலும் ஆதாரமா வச்சிருக்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அவங்க தான் தெரிந்து காட்டுறாங்க. கபர் உயரமா இருக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரைமட்டமாக்குதல் அப்படிதான் சொல்லி இருந்தா சஹாபா பெருமக்களுக்கு அந்த மீனிங் புரிஞ்சிருக்கணும். அவர்களுக்கு தெரியாத அர்த்தம் 1400 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த நமக்கு புரிந்து விட்டதா? அப்ப சஹாபா பெருமக்களுக்கு அந்த ஹதீஸ் புரியல, அதனாலதான் அனுமதிச்சுட்டாங்க. எங்களுக்கு தான் புரிஞ்சிருச்சு. அது எப்படிங்க? அது தவறு. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் உயரமா இருந்தபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? என்னட்டே சொன்னாங்க கபரை தரமட்டமாக்கணும் சொல்லி. அவங்க கபரை உயரமாக்கிறீங்களா கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஏன் கேட்கல?
அப்படின்னா தரைமட்டமாகிற மீனிங் இல்லைன்னு நாங்க வழங்குது. சாபா பெருமக்கள் ஒவ்வொன்றையும் செய்வாங்க, சல்லல்லாஹு சொல்லி தந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்பனா இவங்க சொல்றாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே சாபா பெருமக்கள் செய்ததெல்லாம் தப்பு, நாங்க சொல்றதுதான் கரெக்ட்ங்கறாங்களா? ஒரு சாபி ரெண்டு சாபியா இருந்தாங்க, மார்க்கத்து முரணா இருந்தா ஒரு சாபி கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்களா? அதனால தான் சொல்றோம், சாபிகளுக்கு ஹதீஸ் பின்பற்ற அக்கறை இருக்கிறது. அந்த சாபி அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சாபி இருக்கிறாங்க. அலிரலியல்லாஹு தான் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொன்னாங்க, இந்த கபரை எல்லாம் சவ்வாங்கிற வார்த்தைக்கு ஒழுங்குபடுத்துங்க நம்ம சொல்றோம். அந்த அலிரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அதான் நம்ம சொல்றோம், சும்மா நம்ம சொல்லிடல, இதெல்லாம் வச்சுதான். அதே போல நம்ம வலீத் பின் அப்துல் மலிக்குடைய காலம் தான் சொன்னோம். வலீத் அப்துல் மலிக் செஞ்சார் நான் சொன்னோம், அவர் காலத்தில் நடைபெற்றது அப்படிதான் சொன்னோம். மன்னர் செய்த ஆதாரங்களை காலத்தில் நடைபெற்றதுன்னு நம்ம சொல்ல வந்தோம். இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்துக்கிட்டே வந்தா எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பதில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம், எங்களுடைய வாதத்தை நிலைநாட்டிக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஆகவே சுன்னத் ஜமாத் கொள்கையில இருந்தாதான் உண்மை தௌஹீதா இருக்க முடியும். மௌலிதுன்னு சொன்னாங்களே, ஒரு நிகழ்ச்சி தான் எடுத்து வச்சாங்க, நிரூபிக்க முடிந்ததா? சகீரத்துங்கிற வார்த்தைக்கு பெரிய பெண்கிற அர்த்தம் வச்ச ஒரு இடத்தை உலகத்திலே இங்க தானங்க நான் பார்த்தேன். சகீரத்துங்கிறது சிறுமி இல்ல பெரியவங்க, இங்க தான் நான் கேட்டேன். இப்படி எல்லாம் சொல்லலாமா அரபி தெரியாத மக்களுக்கு? இது அநியாயம் இல்லையா? தாங்க நினைக்கிற கருத்தை புகுத்துவதற்காக வேண்டி இப்படி பொய்கள் சொல்லலாமா? திரிபு செய்யலாமா? புனைந்து கூறலாமா? இதான் எங்கள் கேள்வி. ஹதீஸ சொல்லுங்க, இருக்கிற மாதிரி சொல்லுங்க. குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுங்க, இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன் மாத்தி சொல்றீங்க? உங்க கருத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படி எல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறோம். இப்ப நாங்க ஏன் உயருங்கிறதுக்கு இத்தனை ஹதீஸ் ஆதாரம் வச்சமா இல்லையா? ஆனா நாங்க உயரங்கிறதுக்கு வழிமார்களுக்கு ஏன் சட்டங்கள் வச்சிருக்கிறோம்? நீங்க தர கூடாதுங்கிறதுக்கு அர்த்தமா